ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். நான் அனுஷா கிறிஸ்டோஃபர். புது ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் ஃப்ரெண்ட்ஷிப் கேர் ஹெல்பிலிட்டி சொல்யூஷன்ஸ் மற்றும் பீஸ் என்னும் அடிப்படை சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் போடு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் பிப்ரவரி செஷன்ஸ் 2026. இன்றைக்கான தலைப்பு விடயம் சோஷியல் மீடியா புது வருட செஷன்ஸ். சைன் அப் செய்து ஃபேஸ்புக், எக்ஸ், யூடியூப், இன்ஸ்டாகிராம், த்ரெட்ஸ், லைக், டிக்டாக், லிங்க்டின் அப்ளிகேஷன்களை திறவுங்கள். உங்களது பாஸ்வேர்டுகளை மாற்றுங்கள். மிகவும் கவனமாக இருக்கவும். சோஷியல் மீடியாவை பயன்படுத்தும் போது முன்பின் தெரியாத நபர்களை சந்திக்க வேண்டாம். உங்களது சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். உங்களது நண்பர்களை சோஷியல் மீடியாவில் கனெக்ட் செய்யுங்கள். சிறப்பாக ஸ்கூல், யூனிவர்சிட்டி நண்பர்களை தொடர்பு கொள்ளுங்கள். தினமும் சோஷியல் மீடியாவை ஒரு அவர் அல்லது 2 அவர்களை பயன்படுத்தவும். ஓகே, இந்த நோட்ஸ் எல்லாம் என்னால் எழுதப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்பிள். ஓகே, முதலாவது நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கிற நேரம் சைன் அப் செய்ய வேணும். ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எக்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லாட்டி யூடியூபாக இருக்கட்டும். ஓகே, இந்த அப்ளிகேஷனையும் நீங்கள் சைன் அப் செய்து தான் ஆரம்பிக்க வேண்டும். உங்களது பாஸ்வேர்டுகளை தினமும் மாற்றவும். தினமும் என்றால் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் உங்களது பாஸ்வேர்டுகளை மாற்றுதல் அவசியம். மிகவும் கவனமாக இருக்கவும் சோஷியல் மீடியாவை பயன்படுத்தும் போது. ஓகே, நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கிற நேரம் மிகவும் கவனத்துடன் பயன்படுத்த வேண்டும். ஓகே, நீங்கள் ஃபோட்டோஸ் போடுற நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் முன்பின் தெரியாத ஆட்களோட கதைக்கிற நேரம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகே, முன்பின் தெரியாத ஆட்களை நீங்கள் சோஷியல் மீடியாவில் கதைக்கிற நேரத்தில் வெளியால் போய்ட்டு அவர்களை மீட் செய்யக்கூடாது. ஓகே, ஏன்னா அது ஒரு ரிஸ்கியான விடயமாக உள்ளது. அதனால் நீங்கள் சோஷியல் மீடியாவில் கதைக்கிற நேரத்தில் வெளியே போய்ட்டு மீட் செய்ய வேண்டாம். உங்களை சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். யாராவது உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை கேட்டாங்கன்னா நீங்கள் டக்குன்னு கொடுக்காம முடியாதுன்னு சொல்லணும். ஓகே, உங்களது நண்பர்களை சோஷியல் மீடியாவில் கனெக்ட் செய்யுங்கள். ஓகே, உங்களுக்கு ஸ்கூல் நண்பர்கள், யூனிவர்சிட்டி நண்பர்கள் அல்லது டியூஷன் கிளாஸ் நல்ல நண்பர்கள் இருப்பார்கள். அவர்களை நீங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் தொடர்பு செய்ய வேண்டும். சிறப்பாக ஸ்கூல், யூனிவர்சிட்டி நண்பர்களை தொடர்பு செய்ய வேண்டும். தினமும் சோஷியல் மீடியா ஒரு அவர் அல்லது 2 அவர்களை பயன்படுத்தவும். ஓகே, நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கிற நேரம் தினமும் ஒரு அவர் இல்லாட்டி 2 அவர் பயன்படுத்தணும். ஏனென்றால் சில பேர் என்ன செய்வாங்கன்னா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை திறந்துட்டு அதை பாவிக்காமல் இருப்பாங்க. சரி, அப்படி இருக்காமல் நீங்கள் தினமும் பயன்படுத்த வேண்டும். ஒரு அவர் 2 அவர் தினமும் பயன்படுத்துதல் அவசியமாக உள்ளது. மிகவும் நன்றி. அந்த ப்ரோக்ராமோட ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் என்ற நிகழ்ச்சியை பார்த்ததற்கு. நீங்கள் ஜூனியர்ஸாக இருக்கவும், நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கவும், நல்ல நண்பர்களுடன் தொடர்பில் இருக்கவும், கெட்ட நண்பர்களை விட்டுத்தல் இருக்கவும், சிறப்பான நாட்களில் உங்கள் நண்பர்களை சந்திக்கவும், எல்லோருடனும் கைண்டாக நடக்கவும். காட் பிளஸ் யூ. நான் அனுஷா கிறிஸ்டோஃபர்.